கண்மணி நாயகத்தின் மீது பிரியம் வச்சு நாங்கள் மீளாதுல்லா நடத்தினோம்னா அப்படி பிரியம் வைப்பதற்கு எங்கேயாவது குர்ஆன் ஆயத்து ஆதாரம் இருக்கிறதா? பிரியம் வைப்பதில் முதல் அந்தஸ்தில் இருப்பவர்கள் சஹாபாக்கள் அல்லவா? எந்த சஹாபாக்களாவது மீளாதுல்லா கொண்டாடினார்களா? எந்த குர்ஆனிலாவது எந்த ஹதீஸிலாவது மீளாதுல்லா கொண்டாடுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா? நாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை பதிலை புறக்கணித்து விட்டு கேள்வியை கேட்டுக் கொண்டே இருந்தார்கள். நாங்கள் கேட்கிறோம், தௌஹீத் எழுச்சி மாநாடு, நீங்க எத்தனை மாநாடுகள் கொண்டாலும் நடத்துங்கள். அருமையான சகோதரர்களை, எங்களுக்கு வெறுப்பு இல்லை, ஆனால் கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தியாகத்து நாள் வரை உங்களால் பதில் சொல்ல முடியாது. தௌஹீத் எழுச்சி மாநாடு நடத்துவதற்கு எந்த குர்ஆன் ஆயத்து ஆதாரம், எந்த ஹதீஸ் ஆதாரம்? சஹாபாக்களுக்கு இல்லாத பிரியமா உங்களுக்கு தௌஹீத் மீது? தௌஹீத் எழுச்சிக்கு சஹாபாக்கள் எங்கேயாவது மாநாடு நடத்தினார்களா? உடனே சொல்வார்கள், குறிப்பிட்ட நாள்ல மீளாதுல்லா நடத்தினீங்க, வருஷம் நடத்தினீங்க, அதுதான் நாங்கள் ஆதாரம் கேட்கிறோம். நாங்கள் கேட்கிறோம், வாழ்க்கையில ஒரு தடவையாவது தௌஹீத் எழுச்சி மாநாடு நடத்துறது ஆதாரம். வருஷம் நடத்தினாங்க. மக்களை குழப்பத்தில் அந்த முஸ்லிம் தன்மை எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பார்த்து முஸ்லிக் என்று சொல்லிவிட்டு யார் சாஹிபன் நாகூரியை அழைத்தால் முஸ்லிக், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நீடோடி காலம் உங்களுக்கு நரகம் என்று விளக்கம் சொல்லிவிட்டு இடஒதுக்கீடுக்கு முஸ்லிம்கள் கொடிபிடிக்க மாட்டீர்கள் என்று அழைத்தால் ஒரு சுன்னத் வல் ஜமாஅத்தைக்காக ஒரு சிறுவனை கூட உங்களுக்கு கிடையாது. ஆகிரத்தின் மீது எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஆகிரம் இல்லாத விஞ்ஞானிகளுக்கு தேவையில்லை. சரி, இடஒதுக்கீடு தானே. அந்த பேச்சு முடியக்கூடிய சமயத்தில் நான் துஆ செய்தேன். எங்க ஊரில் அடங்கி இருக்கக்கூடிய மகான் மாலிக் முஹம்மது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொருட்டால் அல்லாஹ் இடஒதுக்கீடு தருவானாக. ஒரு பயன் அமைத்துள்ளது. கௌசுல் ஆலமின் பொருட்டால் அல்லாஹ் இடஒதுக்கீடை தந்தல் புரிவானாக. அன்று கேட்ட துஆ கபூலாக. நீங்க காரணம் போராடிய போராட்டம் அல்ல. இடஒதுக்கீடு அல்ல பிரச்சனை. பிரச்சனை சமுதாயத்தை பிளவுபடுத்துவது. தௌஹீத்னா என்ன, அல்லாஹ்னா என்ன என்பது தெரியாமல் ஒரு கூட்ட மக்களிடத்தில் இறந்தவர்கிட்ட போய் கேட்கிறாங்க பாருங்க என்று சொல்லி சமுதாயத்தை வழிகெடுப்பது. ஒரு தடவை கூப்பிட்டா அது ஷிர்க் இல்ல, பல தடவை கூப்பிட்டா ஷிர்க் என்று சொன்னார்கள். மத்திய அரசும் மாநில அரசு என்ன, ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய சில மனிதர்களும் சேர்ந்ததுதான் மத்திய அரசு மாநில அரசு. அவைகளை பல தடவை அழைக்கலாமா? அது பெண்களை அழைத்துக் கொண்டு சென்று சமுதாய வீழ்ச்சி முன்னால் நின்று கொண்டு பெண்களை வைத்து ஓய மாட்டோம், உறங்கவே மாட்டோம், இடஒதுக்கீடு கிடைப்பது வரையிலும் உறங்க மாட்டோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு தா என்று கேட்டீர்களே, அந்த ஷிர்க் வரவில்லையா என்று கேட்டால் அத்தனையும் கேட்டு அந்த மனிதர் அவர் யாரு கேட்டால் ஜாத்திர உள்ள ஒரு தாராயம், ஒரு அழைப்பாளர், கடைசி இருக்கிறார், எது இருந்தால் அது சொல்கிறார். நான் சொன்ன ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், உங்களுடைய இதயத்தில் அல்லாஹ் சீல் வச்சுதான், இனிமேல் மாற்ற முடியாது. ஐக்கிய பேரவையில் ஒரு வந்ததற்கு பின்னால் இன்னைக்கு விவாதம் என்ற வார்த்தை உங்களுடைய தலைவருடைய வாயை விட்டு ஓடி உறங்கிவிட்டது. இல்லைன்னா முத்துக்கு முத்துக்கு நின்று கொண்டு விவாதம் செய்ய வாரீங்களா, விவாதம் செய்ய வாரீங்களா, விவாதம் செய்ய வாரீங்களா? இன்னைக்கு நம்மளால கிடைக்கிறார் விவாதம் செய்ய வாரியா? எந்த தலைப்பு எடுத்தால் விவாதம் செய்ய வருகிறீர்களா? நோட்டீஸ் மறந்து விட்டதற்கு பின்னாலும் அமைதியாக இருக்கிற சூழ்நிலை அல்லாஹ் நாகூர் பாதுஷாவின் வழக்கத்தால் தந்தார். கௌசுல் அரசு இருக்கல்ல, நம்ம ஆசி மகவரி அன்புக்குரிய சகோதரர் சொல்லி காட்டினார்கள். செல்வாதிகள் இருக்கல்ல, கௌசுல் அரசு இருக்கல்ல போடுகிற நாகூர் ஆண்டவர்களை இருந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்திய ஆன்மீக அரசாட்சி செய்வோர்கள் நாகூர் சாதனை. ஏன் பெயரை இழு ஒன்ன நான் அடிமட்டமாக்குகிறேன் ஆகி வைத்தார்கள். அருமையான சகோதரர்களை, உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை. தௌஹீதை விளங்குங்கள். தௌஹீத் என்பது இறந்து போனதற்கு பின்னால் உண்டாகக்கூடியதல்ல. அசைக்கக்கூடிய வேலையும் நடக்கக்கூடிய நடையிலும் சிந்திக்கக்கூடிய ஏற்பாடுகள் அத்தனையும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற நன்மையை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர் ஐத்தும் மா துன்னூன் அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அவர் ஐத்தும் மா
இங்கேதான் தௌஹீத். நீயாகி நானாகி ஊனாகி உறக்கமாகி உயிராகி அனைத்துமே நீயேதான் ஆனாய். இந்த பாடலை கேள்விப்பட்டு ஒரு தலைவர் பேசுறார். ஊனாகி உயிராகி பேயாகி பிசாசாகி தாம் பெயர் கிடைக்கிறது. அருமையான சகோதரர்களே, சிரிப்புக்காக வேண்டிய வேதனைக்காக வேண்டிய தலைவர்களுடைய நிலைமையை சொல்லுகிறோம். அப்ப இது எந்த தௌஹீதுங்க? நீயும் அல்லாஹ் நானும் அல்லாஹ். குலப்படி மக்கள் சொன்னாங்க, நீயும் அல்லாஹ் நானும் அல்லாஹ், ஊனாகி உயிராகி நீயாகி நானாகி. குலப்படி மக்கள் சொன்னாங்களே, இது தௌஹீதா ஷிர்கா என்று கேட்டார்கள். அந்த மேடையை நாங்கள் ஓதினோம். அவரை ஐந்தும் அல்லாஹ் சொல்றான், நீ விவசாயியா நான் விவசாயியா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப குணமுடி அப்பாவுடைய பாடல் அதே போங்க சொல்லி விவசாயியாகி நீங்க உங்களையும் படைத்தேன், உங்களுடைய செயல்பாடுகளை நான் தான் படைத்தேன். இதனால் தான் நம்முடைய வழிபாடுகள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முதல் அர்த்தம் லா மஅபூத இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதோடு நிறுத்தி விடாதீர்கள். தௌஹீத் இப்பதான் லேசா வந்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். அருமையான சகோதரர்களே, ஆன்மாவை கேட்டுக் கொண்டிருப்பவர்களே, இப்போது மனதில் கை வைத்து சொல்லுங்கள், யாரிடத்தில் தௌஹீத்? இந்த வழிமாறுகளிடத்திலா உங்களிடத்திலா? தௌஹீதின் சொந்தக்காரர்கள் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த திக்ர், இந்த வார்த்தை உங்களை வாயிலிருந்து ஒரு தடவையாக வந்துருமா? இதுக்கு ஆதாரம் இல்லாமல் அல்ல. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அனைத்தும் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். பிறரை அசைப்பதும் அல்லாஹ்வுடைய செயல். அதை அல்லாஹ் என் மூலம் வெளிப்படுத்துகிறான். கேட்பது அல்லாஹ்வுடைய செயல், உங்கள் மூலம் வெளிப்படுத்துகிறான். பேசுவது அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ் என் மூலம் வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்துவான் அல்லாஹ், வெளிப்படுத்தப்படும் பொருள் நான். அதற்கு அத்தனைக்கும் அடிப்படை அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு சொல்லி தந்த முதல் நபர்கள் நபிமார்கள், அடுத்த வழிமார்கள், நாதாக்கள், தரீகாவுடைய மிகப்பெரிய ஷேக்மார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தௌஹீதுடைய அஸ்திவாரம் இல்லையா? நாங்கள் வழிமார்களிடத்தில் போகிறோமே, அதை பற்றி நீண்ட நேரம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இறந்து போனதற்கு பின்னால் அல்லாஹ் குதிரத்தை கொடுத்திருக்கிறான். இன்னும் ஒரு அரை மணி நேரம் என்னுடைய பேச்சை தொடரலாம் என்று இருக்கிறேன். உங்களிடத்தில் ஒரு கேள்வி. அரை மணி நேரம் உங்களுக்கு நேரமும் தந்திருக்கிறேன். எஸ்எம்எஸ் பறக்கட்டும், பதில் விரைவாக வரட்டும். யாரும் நான் வரைக்கும் வர அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் இறந்து போன வழிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். அந்த ஆற்றலின் அடிப்படையில் ஒரு மனிதர் இறந்து போனவரிடத்தில் உதவி கேட்டால் அது ஷிர்க் என்பதற்கு ஒரு ஆயத் அல்லது ஒரு ஹதீஸ். அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் கவனமாக கேளுங்கள். யாரும் கூட கேள்வியே வேண்டாம். அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், அந்த ஆற்றலின் அடிப்படையில் இறந்து போன ஒரு மனிதரிடத்தில் அல்லது ஒரு வழிமாறுகளிடத்தில் அல்லது ஒரு மலக்கிடத்தில் கேட்டால் அது ஷிர்க் என்பதற்கு ஒரு ஆயத்.